எனக்கு ஒன்றும் இல்லை. வேஸ்டி கட்டிருக்கேன்னா வயதானவரை கீழே தள்ளிவிட்டு எட்டி உதைத்து அருவாளை வைத்து கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி தண்டாங்கோரை பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன், ஜெயலட்சுமி, ராஜ்குமார் உள்ளிட்டவர்கள் சித்தி விநாயகர் கோவில் இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்திருந்துள்ளனர். கோவில் செயல் அலுவலர் புனிதா ஆக்கிரமிப்பு இடங்களை அகற்றினார். இது தொடர்பாக லால்குடி காவல் நிலையத்தில் இவர் புகார் கொடுத்துள்ளார். இந்த ஆக்கிரமிப்பு இடங்களை அகற்ற தேவராஜ் துணையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் தேவராஜ் ஸ்ரீரங்கத்தில் உறவினர் வீட்டில் இருப்பது தகவல் அறிந்து அங்கு உள்ள தேநீர் கடைக்கு வயதான தேவராஜ் வரும்பொழுது அவரை இழுத்து கீழே தள்ளி மார்பிலும் கழுத்திலும் காலால் எட்டி உதைத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் காலால் கழுத்தை நெருக்கி மிதித்துள்ளார். அருவாளை வைத்துக் கொண்டு ஜாதி ரீதியாக ஆபாசமாக பேசியுள்ள அனைத்து வீடியோ காட்சிகளும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தேவராஜ் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கோயில் ஆக்கிரமிப்பு இடம் விவகாரம் தொடர்பாக வயதான தேவராஜ் இழுத்து கீழே தள்ளிவிட்டு மார்பில் எட்டி உதைத்து அருவாளை வைத்து கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் வீடியோவாக வெளியானது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றும் பண்ணல. ஒன்று உனக்கு எனக்கு என்ன பண்ணுவா? போய் போலீஸ் போனடி என்ன முடியா? பப்ளிக்ல இங்க வச்சிருவேன். இவ்வளவு பேர் இதெல்லாம் சொல்லும் போதே அப்படியே சொல்றேன். என்ன இச்சம்பவம் தொடர்பாக திருச்சி மாநகர நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையர் ஸ்ரீதரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது தேவராஜிடம் தற்பொழுது புகார் பெறப்பட்டுள்ளது. தேவராஜை அருவாள் வைத்து மிரட்டியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் தெரிவித்துள்ளார்.